அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் ஸ்கூல் புத்தகம் 1 7ஆம் கிளாஸ் புக்க பார்க்க போறோம். இதுல வந்து அ டெக்ஸ்ட் புக்ன்னு ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு வந்து பயிற்சி நூல்னு ஒண்ணு இருக்கும். ஒர்க் புக் சரியா? இங்க வந்து பாடங்கள் இருக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாடம் இங்க இருக்கும். கொஸ்டின் ஆன்சர் அங்க இருக்கும். அதாவது அங்க எழுதணும். சரியா? ம். இத பத்தி பார்க்க போறோம். இது வந்து புத்தகம் ஆரம்பிக்கிறப்போ எப்போ பிரிண்ட் பண்ணாங்கன்னு கவனிக்கணும். 2015ல பண்ணியிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆ 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. மொத்தம் 10 பாடங்கள் இருக்கு. 10 பாடங்கள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு வந்து செல்ஃபி வீடியோன்றனால வேற மாரி இருக்கும். ஆனா 10ன்றது மட்டும் நீங்க பார்த்தா போதும். எனது பூர்வீகம். பூர்வீகம்ன்ற ஒரு தலைப்புல பாடம் இருக்கு. இதுல வந்து ஆ பாலன், கண்ணன், அடுத்து ஒரு பொண்ணு பேர் வருமே காவேரி. இவங்கலாம் உட்காந்து பேசிக்கிறாங்க. பூர்வீகத்த பத்தி பேசிக்கிறாங்க. அப்போ வந்து யார் யார் எந்த நாட்ல அந்த யாரோட அம்மா, அப்பா எந்த நாட்ல பொறந்தாங்க, அந்த அந்த ஊர் என்ன, மாவட்டம் என்ன, அத பத்தி பேசிக்கிறாங்க. சரிங்களா? பூர்வீகம்னா என்ன? அதான் அது. அந்த பையன், அந்த கண்ணன்ற பையன் இலங்கையில வடக்கு மாகாணத்துல இருக்கிற மாவிட்டபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அந்த பெற்றோர்கள். ஏன்னா, அவங்க வந்து அந்த ஊர்ல பிறந்தவங்க. அதாவது அந்த பையனோட அம்மா, அப்பா. அப்ப அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. மாவிட்டபுரம்னா என்ன? அப்படின்னு ஒரு காரணம். அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். இப்ப என்ன சொல்லிருக்காங்க, பூர்வீகம் என்றால் என்ன? அது அது நான் ஒவ்வொருத்தருடைய பூர்வீகம் என்னன்னு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றது. சரியா? இதுதான் முதல் பாடம். 2வது பாடம் புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர். பாடம் 2. இதுல எனக்கு 2 பத்தி. முதல் பத்தியோட சைஸ பாருங்க. 2வது பத்தியோட சைஸ பாருங்க. இது முதல் பத்தி, இது 2வது பேராகிராஃப். ஓகே? இது சைஸ பாருங்க. அத மட்டும் உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கலான்னு இருக்கேன். சரியா? புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர். தென்னிந்தியாவில் வாழ்ந்த தமிழர்களில் தென்னிந்தியாவை பத்தி பேசுறாங்க. ஓகே? தென்னிந்தியாவில் வாழ்ந்த தமிழர்களில் ஒரு பகுதியினர் பிரித்தானியர் காலத்தில் தேயிலை, ரப்பர் மற்றும் கரும்பு தோட்டங்களில் வேலை செய்வதற்காக வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஓகே? அதாவது தென்னிந்தியாவில இருந்து போறாங்க. சவுத் இந்தியாவில இருந்து ரப்பர், தேயிலை தோட்டங்களுக்காக வேலை செய்யறதுக்கு போறாங்க. பிரிட்டிஷ்காரங்க கூட்டிட்டு போறாங்க. அந்தந்த நாடுகளோட பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், மொரீசியஸ், இலங்கை, பர்மா, பிஜி தீவு போன்றன அவ்வாறு புலம்பெயர்ந்த நாடுகளாகும். ஓகே? புரியுதா உங்களுக்கு? சவுத் இந்தியாவில இருந்து எத்தனை நாட்டுக்கு போயிருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6 நாட்டுக்கு போயிருக்காங்க. இன்க்ளூடிங் இலங்கை. ஓகே? 2000 அதுக்கு அடுத்த 2வது பேராகிராஃப்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, 1983ஆம் ஆண்டு நடந்த இனக்கலவரத்தை தொடர்ந்து இலங்கை தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தனர். இங்கிலாந்து, பிரான்ஸ், நார்வே, ஜெர்மனி, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து என்று உலகமெங்கும் கேட்டுக்கிட்டே வரணும். உலகமெங்கும் அவர்கள் குடிபெயர்ந்தார்கள். தமிழர்கள் சென்ற நாடுகள் எங்கும் உயர் பதவிகளை வகித்தும் பெரும் சாதனைகள் படைத்தும் தமக்கும் தாம் வாழும் நாட்டுக்கும் பெருமை தேடி தந்துள்ளனர். கனடா நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கும் ராதிகா சிற்சபையீசன், சிங்கப்பூர் நிதியமைச்சர் தர்மன் சண்முகரத்தினம் போன்றோர் இவர்களில் சிலர் ஆவர். அது மட்டுமல்லாமல் தமிழ் வானொலி சேவைகள், தமிழ் பாடசாலைகள், சமயத்தலங்கள் போன்றவற்றை அவர்கள் உருவாக்கியும் தமிழை பேணியும் வருகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? இந்த 2 பத்தியிலையும் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன? தமிழ்நாட்டுல சவுத் இந்தியாவில இருந்து போன தமிழர்கள். சவுத் இந்தியாவில இருந்து போன தமிழர்கள் கூலி வேலைகளுக்காக இந்த மேற்படி சொன்ன 6 நாடுகளுக்கு போயிருக்காங்க. புரியுதுங்களா? 1983ல கலவரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்கள் வெளிநாடுகளுக்கு, அதாவது யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாம் போயிட்டு அங்க வந்து பெரிய பெரிய பதவிகள்ல இருக்காங்க. இவ்வளவு நுணுக்கமா யாராலையும் வந்து ஒருத்தர வந்து மட்டம் தட்டவே முடியாது. இந்த மாதிரி ஒரு
அதாவது அத படிக்கிற உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அத படிக்கிறப்போ அவ்வளவு ஒரு எரிச்சலா வருது. எனக்கு பொறாம இல்ல. இப்ப தமிழ்நாட்டிலருந்து மலேசியா, சிங்கப்பூர் போன அந்த பிள்ளைகளுடைய அந்த தலைமுறைய சேர்ந்த பிள்ளைகள் இங்க வந்திருப்பாங்கல்ல. அவங்களுக்கு இந்த புக்க படிக்கிறப்போ எப்படி இருக்கும்? உங்க தாத்தா, பாட்டி கூலி வேலைக்கு பிரிட்டிஷ்காரன் கூட்டிட்டு போனாங்க. அத நீ சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நான் தமிழ்நாட்டிலருந்து வரேன். சரிங்களா? சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ் இந்த பக்கத்துல எல்லாரும் வந்து வேலைக்கு போனாங்க. நம்ம இந்தியாவுல பேசுறவங்க சொல்லுவாங்க. கூலி வேலைக்கு கூட்டிட்டு போனாங்க. அவங்க அந்த நாட்டு பிரஜையாகி, அந்த நாட்டு மக்களோடவே வாழ்ந்து, அங்கருந்து நெறைய பேரு மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து நெறைய பேரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் போறாங்க. அமெரிக்கா, யூரோப்பியன் எல்லா கண்ட்ரீஸும் போறாங்க. நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா இருக்காங்க. அத பத்தியெல்லாம் பேசுறது கிடையாது. நான் ஒரு ஒரு லேடியா நான் அத குறை சொல்ற பழக்கம் இருக்கு, அப்படின்னு நெனைக்காதீங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது ப படித்தவன் பாவம் செய்தால் போவான், ஐயோ! ஐயோன்று போவான். ஏன்னா, படிச்சவங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பாவம் பண்றாங்க. ஒரு படிக்காத ஒருத்தருக்கு விவரம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அவங்க பாவம் பண்ணிருவாங்க. படித்தவர்கள் செய்கின்ற பாவங்கிறது அவங்களுக்கு இது பாவம்ன்னு தெரிஞ்சே பண்ணுவாங்க. இப்போ அந்த 6 நாட்டுக்கும் போனதுலயும், இலங்கைக்கும் அவங்க போனாங்களாம் கூலி வேலைக்கு. அப்ப அந்த வெளிநாடுகளுக்கு போனவங்களலாம் அப்படியே பெரிய பயங்கரமா அந்த நாட்டுல வந்து பெரிய பதவிகள்ல இருக்காங்களாம். அப்ப மலேசியா, சிங்கப்பூர் போனவங்கலாம் என்ன அங்க தெருவுல பிச்சை எடுத்துட்டா இருக்காங்க? என்ன என்ன மனநிலையில எழுதுறாங்கன்னு தெரியல. அதாவது சவுத் இண்டியன் தமிழுக்கு ஒரு எத்தன 4 வரி கூட இல்ல. 4 சென்டென்ஸ் கூட இல்ல. இவங்களுக்கு கனடா நாடாளுமன்றத்தில இருக்கிற உறுப்பினர் பேர்ல வந்து சொல்றாங்க. ஏன் சிங்கப்பூர்ல எவ்ளோ தமிழர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதியா இருந்திருக்காங்க. ஏன் அதெல்லாம் சொல்லல? அதாவது ஒரு மலேசியா, சிங்கப்பூர் தமிழருடைய வாரிசுகளுக்கு இந்த பாடத்த படிக்கிறப்போ, ஒரு விதமான ஒரு மட்டம் தட்டுற மாதிரி இல்லையா? ஒரு ஆ சாதியில மட்டம் தட்டுற மாதிரி ஒரு நாடு சார்ந்து ஒரு மட்டம் தட்டுற மாரி இல்ல? ஆனா நான் நான் மனசார நான் சொல்றேன். இந்த மாரி புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த இலங்கை தமிழர்கள் பத்தி இருந்த அபிப்பிராயம் வேற. இந்த புத்தகங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கிற அபிப்பிராயம் வேற. நான் பயப்படுறதில்ல. நான் உண்மைய சொல்ல பயப்படுறதில்ல. நான் கடவுளுக்கு கடவுளுக்கு நேர்மையா நான் பேசுவேன். தமிழை பேணியும் வருகிறார்கள். கேள்விய கவனிங்க. நான் அந்த முழு பாடத்தையும் படிக்கல. 2 பேராகிராஃப் மட்டும் தான் படிச்சிருக்கேன். தென்னிந்திய தமிழர் பிரித்தானியர் காலத்தில் சவுத் இண்டியன் தமிழ்ஸ் வந்து பிரிட்டிஷ் காலத்துல ச புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்தமைக்கான காரணம் யாது? எதுக்கு அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ் எவ்வளவு முக்கியமா கேட்குறாங்க பாரு. எதுக்காக போனாங்க அவங்க? தேயிலை தோட்டம், ரப்பர் தோட்டம் மற்றும் கரும்பு தோட்டங்களில் வேலை செய்வதற்காக போனாங்க. இவங்க 1981 வெளிநாட்டுக்கு போன உடனே கலெக்டர் வேலைக்கு போனாங்க. என்ன அங்க போயிட்டு நேரா 83ல கிளம்பி வெளிநாட்டுக்கு போன உடனே மேனேஜரு, டாக்டர், இன்ஜினியரு, கலெக்டரு இந்த மாரி வேலைக்கு தான் போனாங்க. ஆனா சவுத் இண்டியன் தமிழ் மட்டும் இந்த தோட்டத்துக்கு வேலை செய்ய போனாங்க. கூலி வேலைக்கு. சரியா? இங்க அடுத்த கொஸ்டின கேளுங்க. புலம்பெயர்ந்த தமிழர் படைத்த சாதனைகளில் நீங்கள் அறிந்த 3 எழுதுங்கள். இப்ப எந்த சாதனைய பத்தி நீங்க சொல்றீங்க? வெளிநாடுகளுக்கு போயி அந்த 2வது பேராகிராஃப் இருக்கு இல்லையா? புலம்பெயர் தமிழர்கள்னா அவங்க. கூலி வேலைக்கு போனாங்கன்னா சவுத் இண்டியன் தமிழ். புரியுதா உங்களுக்கு? புலம்பெயர்ந்த தமிழர் படைத்த சாதனை. இப்ப வந்து கரும்பு தோட்டத்துல வேலை செய்றதையும், ரப்பர் தோட்டத்துல வேலை செய்றதையும் சாதனைன்னு சொல்ல முடியுமா? அது சாதனை கிடையாது. அது சோதனை. அது வேதனை. கூலிக்கும் சம்பளத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்ன சாதனை பண்ணாங்க? அந்த ராதிகான்ற பெண் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாரு. அப்புறம் சிங்கப்பூர் நிதியமைச்சர் தருமன் சண்முகசுந்தரம்லாம் செஞ்சது சாதனை. புரியுதுங்களா? ஆனா உங்களுக்கெல்லாம் இந்த நாடு கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன். உங்களுக்குன்னு தனி புக் வச்சுக்கலாம். உங்க உங்க தொல்லையே இருக்கக்கூடாது. ஏன்னா சிங்கப்பூர், மலேசியாவுல இருக்கிறவங்கலாம் அப்படியே இன்னமும் தோட்ட வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. தோட்ட வேலை செய்றதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. திங்கிறீங்க, அப்புறம் தோட்ட வேலை யாராவது செய்யணும்ல. ஆஃபீஸரா தான் இருப்பாங்க. அது எவ்வளோ ஒரு மேன்மைத்தனமா பேசுறாங்க பாருங்க. வெறும்
தமிழர்கள் சென்ற நாடுகள் எங்கும் உயர் பதவிகளை வகித்தும் பெரும் சாதனைகள் படைத்தும் தமக்கும் தாம் வாழும் நாட்டுக்கும் பெருமை தேடி தந்துள்ளார். எங்க அந்த பெருமை தேடி தந்தவங்க பேர்லாம் எழுதுங்க. ஐயோ கடவுளே! முருகா, முருகா! அடுத்த ஜென்மத்துல தமிழ் சொசைட்டில பிறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். பிறக்கவே கூடாது. அதுவும் இளைஞர் அந்த ஏரியா பக்கம் பிறக்கவே கூடாது. எங்கிட்டாவது இந்த பழங்குடியினர் ஆ இந்த அரைகுறையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆமா, காத்தோட்டமா ட்ரெஸ் போட்டுருக்காங்க. பேசாம இருக்கணும். அங்க போய் பிறந்தரலாம். தமிழ் சமூகத்துல பிறக்கவே கூடாது. தமிழ்நாடு மாதிரி ஒரு ஒரு இருக்கிறதுலே நம்ம எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டாலும் அமைதியா இருக்கணும். இந்தியாவிலேயே நம்ம மனசு கஷ்டப்பட்டாலும் அமைதியா இருக்கணும். எங்க போனாலும் அமைதியா இருக்கணும். வாய திறந்துறக்கூடாது. எங்க போனாலும் நம்ம அடிமையா தான் இருக்கணும். வர வர உண்மையிலேயே நான் சொல்றேன். தமிழ்நாட்டு பசங்களுக்கு சொல்றேன். 11 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் 1 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். எலக்ஷன் வந்தா வாக்கு செலுத்துறது மட்டும் தான் அவங்களோட வேலை. உங்க பகுதியில ஏதாவது ஒரு பிரச்சனையா போராட்டத்துக்கு போலாம். தேவையில்லாம இந்த நாட்டுக்காரங்கள பத்தின மேதகு, தலைவரு அதெல்லாம் பேசுறத நிறுத்திக்கிட்டு பொழைக்கிற வேலைய பாருங்க. எந்த ஒரு கட்சியிலும் தலைமையில இருக்கிறவங்க, பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு தான் எம்எல்ஏ, எம்பி சீட் குடுப்பாங்க. மத்தவங்கலாம் கூட்டத்துல கலந்துக்கிட்டு பேசாம போங்க. எல்லாரும் எம்எல்ஏ, எம்பி ஆக முடியாது. போராட்டம் பண்ண போறேன். நீங்க ஏதாவது கேஸ் வாங்கி, உங்க பேர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, நீங்க வெளிநாட்டுக்கு வர முடியாது. வெளிநாட்டுக்கு வர்றது ஒண்ணும் தப்பு கிடையாது. எந்த நாட்டுக்கு வேணா போலாம். அந்த நாட்டு சட்டதிட்டங்களுக்கு மரியாதை குடுத்து, அந்த நாட்டுக்கு ஒழுக்கமா நடந்துக்கணும். அதான் முக்கியமே தவிர, நீங்க எந்த நாட்டுக்கு வேணா போலாம். நல்ல பிள்ளைங்களுக்கு நல்லவங்களுக்கு எந்த நாடும் கிடையாது. எந்த நாட்டுக்கு வேணா நீங்க போலாம். மனுஷங்கள நேசிக்க தெரிஞ்சவங்க எந்த நாட்டுக்கு வேணா போலாம். இல்ல நம்மளுக்கு அதுல பாரு அதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க சவுத் இந்தியன் தமிழ்ஸ் வந்து இலங்கைக்கும் வந்திருக்காங்க. அது யார குறிப்பிட்டு சொல்றாங்கன்னு தெரியுமா? மலையக தமிழர். இந்த உலகத்துல எந்த ஒரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு மழையிலயும், வெயில்லயும் கஷ்டப்பட்டு வேலை செய்றவனுங்கள ஒரு மனுஷனாவே யாரும் மதிக்கிறது கிடையாது. அதுக்கு தான் சொல்றேன். அவங்க தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போனாங்கல்ல, இலங்கைக்கு. நீங்கலாம் டீ குடிக்காதீங்க. நீங்க டீ குடிக்காட்டி என்ன செத்தா போயிடுவீங்க. தேயிலை தோட்டத்தவே அழிச்சிட்டு அவங்கள திருப்பி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிருங்க. இங்க எத்தன வேற மாநிலத்துக்காரங்க குடியிருக்காங்க தமிழ்நாட்டுல? அந்த மக்கள அனுப்பிருங்க. உங்களுக்கு ஏன் இது இது ஒரு முள்ளு மாரி குத்திக்கிட்டே இருக்கு? அப்புறம் சொல்றது, தமிழ்நாடு எங்களுக்கு தாய்நாடு. அப்படியே அப்படியே அப்புறம் அசிங்கமா பேசுவேன் நான். வீடியோங்கிறனால அமைதியா இருக்கேன். தமிழ்நாடு, தாய்நாடு. இப்ப ஆடுறது, வர்றதுக்கு வர்றானுங்க. சினிமாவுக்கு நடிக்க வர்றானுங்க. எங்க தமிழ் தமிழ் சினிமா நீங்கலாம் பாக்காட்டி என்ன? தமிழ் சினிமாவ நீங்க வந்து வெளிநாடுகள்ல தியேட்டர்லயோ பார்த்து, எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பக்கத்து வீட்ல இருக்கிறப்ப மூஞ்சிய திருப்பிக்கிட்டு போறீங்க. குனிஞ்சுகிட்டே போறீங்க. அப்படியே இப்படி பார்க்கறது என்னமோ ஒரு டெரரிஸ்ட்டா பார்க்குற மாரி அப்படியே பார்க்குறது என்ன பார்க்குறப்போலாம். அப்படியே பார்க்குறது. அதாவது அத பார்க்குற பார்வையில நம்மள ஸ்கேன் பண்ற மாரி பார்க்குறது. நோ. ஷி இஸ் நாட் ஈக்குவல் டூ அஸ். நோ. நீங்க மட்டும் அப்படி மன்னி மன்னின்னு கைய வீசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எதுக்கு சினிமாவுல நடிக்க வர்றீங்க? பாட வர்றீங்க? எதுக்கு வர்றீங்க? ஆ? ஒரு பாடத்துல கூட ஒரு மரியாதை குடுத்து எழுதல. இந்த பாடத்த படிக்கிறனால ஏதாவது இந்த ஒட்டுமொத்த புக்கையும் நான் படிச்சு முடிக்கிறப்போ எனக்கு ஒரு ஒரு விதமான ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன். இது விளங்காது, இது விளங்காது, இது பிடிக்காது, இது நடக்காது, இது உடைஞ்சு போயிரும், இது கிழிஞ்சு போயிரும். இப்படியே நெகட்டிவாவே நான் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதான் அந்த நெகட்டிவான தாக்கம் உங்களுக்கு வீடியோல பார்க்குறப்பயே தெரியும். இப்ப நான் பேசுறேங்க. அது சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். அழகா இருக்கும். சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டு கேட்டு பாருங்க. அவ்ளோ நல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். அது 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 சரியா அப்படி செய்றது தான் சரி. ரொம்ப பாசமா இருக்கணும்னு, அப்படியே அன்பா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவுல இருக்கிற எத்தன மொழி பேசுறவங்க, அவங்க ஆளுங்கள பார்த்தாலே எவ்வளோ பாசமா இருப்பாங்க தெரியுமா? அதான். ஓ காட்! அடுத்த ஜென்மத்தில கூட நான் தமிழ் சமூகத்தில பிறக்கவே விரும்பல.
பார்க்குறப்பவே என்னமோ நம்ம திருட போந்த மாரியும், பார்க்குறப்பவே அவங்க புருஷன நாங்க தூக்கிட்டு ஓடி போற மாரியும், பார்க்குறப்பவே அந்த 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 ஸ்கேன் இருக்குல்ல, அதாவது அவங்க என்ன மதம், என்ன ஜாதி எதுவுமே கேட்கறதில்ல. பார்க்குற பார்வையிலேயே, "நோ, எனக்கு நீ வேணாம்." அந்த முகம் இருக்கு பார்த்தீங்களா? அதிலேயே அவங்க வந்து ஸ்கேன் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப நான் நான் ஒரு நாள் கார்ல உட்காந்து ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப தமிழ் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி. அதாவது புக் எடுத்திருந்தேன். கொஞ்ச நேரம் உட்காந்து 2 மணி நேரம் வீட்டுக்கு வந்துட்டு போவாட்டி என்னன்னு சொல்லிட்டு புக் படிச்சுட்டு இருக்கேன். 2 அறிவு கொழுந்துகள் பேசுறானுங்க. அவன் முகம் எனக்கு ஞாபகம் இல்ல மறந்துருச்சு. அவனுங்க பிள்ளை பெத்தவனுங்க. எனக்கு பிள்ளை இருக்கு. அவனுங்க அது என்ன வந்து சாட பேசுறானுங்க. "என்ன ஓவர் சீனா இருக்கு" அப்படின்னு. நான் படிக்கிறேன். என்ன மயிரோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? எனக்கு அது எது இப்போ நீங்க ஸ்கூல்ல, காலேஜ்ல படிக்கிற பசங்க வந்து லைட்டா கேலி பண்றதுங்கிறது வேற. நான் புக் படிக்கிறது உனக்கு என்னடா வலிக்குது? முட்டாள், முட்டாள். படிப்புங்கிறது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறது எழுத படிக்க தெரிஞ்சா போதும்னு நெனைக்கிறாங்க. எழுத படிக்க தெரிஞ்சா போதும்னு நம்ம நெனைக்கிறதுனால தான் தமிழ்நாடு அதே நிலைமையில இருக்கு. என்னதான் நீங்க படிங்க, என்னதான் படிங்க, என்ன நீங்க வேலைக்கு கூட போங்க. அடிப்படை சிந்தனையில பெரிய அளவுக்கு மாற்றம் வராததுக்கு காரணம், எழுத படிக்க தெரிஞ்சா போதும்னு நெனைக்கிறது தான். எங்கள மாதிரி ஒரு அறிவு கெட்ட முட்டாள்கள் தான் தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு, இப்ப பிச்சைக்காரங்க மாரி திரியிறோம். நீங்கலாம் ரொம்ப புத்திசாலிங்க தானே! என்ன சாட பேசினவர்லாம். எந்த எந்த சமூகம் வந்து ஒரு ஒரே மொழி பேசுறவங்களுக்குள்ளேயே இப்படி ஒருத்தர மட்டமாவும், ஒருத்தர உயர்வாவும் பேசுதுன்னா, இந்த புத்தகங்கள் எல்லாம் நாங்க ஏன் காசு குடுத்து வாங்கணும்? உங்களுக்கு இவ்வளவு இருக்கு. நான் கண்டிப்பா சொல்றேன். தயவு செஞ்சு கடவுள்ட்ட நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு தனி நாடு கிடைக்கணும். தனி நாடு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாரி எளவெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க. இன்னும் புக் இருக்கு. இன்னும் பாடம் இருக்கு. நான் சொல்றேன். அதாவது தன்ன பத்தி மட்டும் உயர்த்தி பேசிட்டு அவங்கலாம் கூலி வேலைக்கு போனாங்க. அப்படி சொல்றேன்னா உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும். எவ்வளோ திமிரு இருக்கணும். ஏன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் என் மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதத்தான் சொல்லுவேன். ஒரு தமிழ்நாட்டுக்கும் இந்த ஊருக்கும் இடையில நீ இவ்வளோ வித்தியாசப்படுத்தி பண்றன்னா, நீ எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும்? நீ எப்படி உலகத்தோட ஒத்து போவ? இவங்க மனசுக்குள்ள இயல்புலயே ஒரு பிரிவினை சிந்தனை இருக்கு. இயல்புலயே பிரிவினை சிந்தனை இருக்கு. ஏதோ அந்த புக் எழுதினவங்கலாம் கண்டிப்பா 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா தான் இருக்கும். ஒரு பிராட் மைண்டட் கிடையாது. ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. கேட்கறதுக்கு நல்ல நல்ல வார்த்தைகள் ஏதாவது இருக்குதா பாருங்க. செத்தவன் கையில வெத்தல பாக்கு குடுத்த மாரி இருக்கு. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.